इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक है। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। கொஞ்சம் பொறுமையா இருமா. நீட்டா சொன்னா கேளு. நீட்டா சொல்றது கத்தாம வா. அம்மா கத்தாத. நீட்டா கொஞ்சம் நீட்டா சொன்னா கேளு. நீட்டா 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 கொஞ்சம் பொறுமையா இருமா. நீட்டா பொறுமையா இருன்னு சொல்றல. நீட்டா நீட்டா கத்தாத. கத்தாத கத்தாத பேசாம வா. வா. டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர். மறுபடியும் கத்துறா. என்ன விடுங்க, என் குழந்தைய நான் பார்க்கணும். என்ன விடுங்க, விடுங்க என்ன, என் குழந்தைய நான் பார்க்கணும். என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. நீட்டா ஏன் இப்படி கத்துற? ப்ளீஸ். கைலாஷ், கைலாஷ், என்ன என் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போ. இல்லைன்னா இவங்க அவனை எரிஞ்சு கொன்னுடுவாங்க. ப்ளீஸ் என்ன என் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போ. நான் உன்னை உன் குழந்தைகிட்ட கூப்பிட்டு போறேன். இப்ப அவ குழந்தை எங்க இருக்கா? அப்பா கார்ல இருக்கு. சீக்கிரம் போய் கொண்டு வா. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை பொறுமையா வேணும். உனக்கு டேடியோட ஞாபகமாவே இருக்கா? அதோ பாரு, அங்க இருந்து ஒரு வண்டி வேகமா வருது பாரு. அந்த வண்டியில டேடி இருப்பாரு, பாட்டி இருப்பாங்க. அந்த வண்டியில எல்லாரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலாம் இல்ல? பாம் பாம் பாட்டியோட தாத்தாவோட கார்ல பாம் பாம் பாம். சரி, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உனக்கு தூங்குதுல, படுத்து தூங்கு. யார் தூங்கு. ஆரோ ஆரோ செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, உன்னுடி செல்லம். என் பிள்ளைங்க
விடுமா? உன்னை கொலை பண்ணிடுறேன். நீதா, please, relax ஆரு. நான் குழந்தை வரும். நான் வரேன். அமைதியா இரு. நீ வாமா. Relax. Hold on. Hold on. சிஸ்டர், இவங்களை மேல் ரூம் கூட்டிட்டு போ. இவங்க தனியா இருக்கட்டும். கீதா, நீ இப்போ சிஸ்டர் கூட மேல் ரூமுக்கு போ. அங்க யாரும் உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. உன் குழந்தையை யாரும் உங்ககிட்ட இருந்து பிடுங்க மாட்டாங்க. சரியா? போ. உனக்கு டேடியோட ஞாபகமாவே இருக்கா? அது பாரு, அங்க இருந்து ஒரு வண்டி வேகமா வருது பாரு. அந்த டேடி பாரு, பாட்டி இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒண்ணு இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாம 2 பேரும் ஊரை சுத்தி பார்க்கலாம். சரியா? பாம் பாம், பாட்டியோட தாத்தாவோட கார்ல பாம் பாம் பாம். ஓகே, சரி. இப்ப நீ டயர்டா இருப்ப, நீ போய் நிம்மதியா தூங்கு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கு. ஓகே? தூங்கணும். ஹலோ நாசியா. ஹாய். ஹாய். பிளான் போட்ட மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. நான் டார்கெட்டுக்கு வந்துட்டேன். நீ எப்படியும் வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு நான் என்னோட அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிடுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். நாசியா, நீ நம்ம கேங்லயே ரொம்ப திறமையான இன்டெலிஜென்ட் மெம்பரா இருக்கிற. லுக் ஆஃப்டர் யுவர்செல்ஃப். டோன்ட் வரி, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. பாய். பாய் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. பாட்டியோட தாத்தாவோட பாம் பாம் பாம். ஆபீசர்ஸ், போன 6 மாசத்துக்குள்ள ட்ரக் ஸ்மக்லர்ஸோட எந்த ஆர்கனைசேஷனை நாம தேடிக்கிட்டு இருந்தோமோ அதை பத்தி நமக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கேஸை ஒர்க் அவுட் பண்ணணும். எங்க உயிரே பணம் வைக்கிறோம் சார். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நமக்கு இந்த தடவை கிடைச்சிருக்கிற சான்ஸ் கை நழுவி போயிடக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க சார். இனிமே அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி குஜராத்ல இருந்து ட்ரக்ஸோட மிகப்பெரிய கன்சைன்மெண்ட் மும்பைக்கு வருது. எந்த வழியா வருது சார்?
மும்பை அகமதாபாத் ஹைவேல ஒரு டெம்போவோட நம்பர் MCU 5831. அந்த டெம்போ இன்னைக்கு சாயந்தரம் மும்பைக்கு வருதுன்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே சார், நாங்க இப்போ இருந்தே செக்கிங் வேண்ட ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுறோம். ஓகே, 2 பேரும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. எல்லா வண்டியையும் செக் பண்ணுங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணிடுங்க. எஸ் சார். நீங்க எப்படியாவது ட்ரக் கன்சைன்மெண்ட்டை பிடிக்கிற வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நாம நிரந்தரமா இந்த ட்ரக் ராக்கெட்டை அடியோட அழிச்சிடலாம். எங்க தரப்புல எந்த குறையும் வைக்க மாட்டோம் சார். இன்ஸ்பெக்டர் போலே, இந்த ஆபரேஷனுக்கு ஃபுல் இன்சார்ஜ் நீங்க தான். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. MCU 5831. யோ வெள்ளோ, என்ன விஷயம் சார்? வண்டியை செக் பண்ணோம் சார் நாங்க அகமதாபாத்ல இருந்து வரோம் சார். பர்னிச்சர்லாம் இறக்கிட்டு வரோம். வண்டி காலியா தான் சார் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல வந்து வண்டியை திறந்து விடு. வாங்க சார், வாங்க வந்து பாருங்க. வாங்க சார், வாங்க. சொன்னா நம்ப மாட்டேன்றீங்களே. டேய் ஷட்டரை தொடுற. ஷட்டரை மூடிக்கோங்க. நம்ம ஆளுங்க 6 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பரத். இந்த இன்சிடென்ட்டால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிருக்கு. அவங்க நமக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா அது ஒன்றும் சாதாரண ஆர்கனைசேஷனா இருக்காது. அப்படிதான் இருக்கும் சார். அதுவும் 6 ஆபீசர்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா மாமோ ஸ்மக்லர்ஸோட வேலையா இருக்காது சார். இது அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை பரத். இட்ஸ் a very dangerous situation. எனக்கு என்னமோ இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியல சார். அவங்களுக்கு இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதாவது போலீஸ் அவங்களை இன்டர்செப்ட் பண்ண போது, செக் போஸ்ட்ல தடுக்க போது, சோதனை போட போதுன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த சிச்சுவேஷன் எதிர்பார்த்து அவங்க தயாரா இருந்திருக்காங்க. You are right. அந்த ஸ்மக்லர்ஸ் நம்ம ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு வாய்ப்பும் தராம அவங்களே ஃபயரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆபீசர்ஸ் பண்ண உயிர் தியாகம் நிச்சயம் வீணா போகாது சார். இது எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி லீக் ஆச்சு? அதான் இன்னும் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. சார், உங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? 2 ஆபீசர்ஸ்க்கு தெரியும். இந்த ஆபரேஷன்ல அவங்களும் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. ஆனா கொல்லப்பட்டுட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. You have to be very careful பரத். ஒருவேளை இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தே லீக் ஆயிருக்கலாம். ஒருவேளை நம்ம ஆபீசர்ஸே அவங்க நமக்கு எதிராக யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? நம்ம இன்ஃபார்மர் சொன்னபடி அவங்களோட இன்னொரு கன்சைன்மெண்ட் நாளைக்கு மார்னிங் மும்பைக்கு வருதான். மும்பை பூனா ஹைவேல ட்ரக்கோட நம்பர் MH42Z9921. நாளைக்கு மார்னிங்கா? ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் பிளான் பண்ணிக்க. இந்த ஆபரேஷனுக்கு உன் கூட எத்தனை பேர் வேணும்? ஐ எம் ஷூர் சார். இப்ப நம்மளை ஏமாத்துறதுக்கு புது வழி ஏதாவது தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிட்டில போலீஸ் இப்ப அலர்ட் ஆயிருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் எப்படியும் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். நான் இந்த ஆபரேஷனை ராத்திரியே பண்ணி முடிக்கிறேன். அதுவும் தனியாவே. ஓகே. புஜ்ஜி கண்ணா, நீ நல்லா ஆயிட்ட. உனக்கு ஒண்ணே இல்ல. நாம நிறைய பேச வேண்டியிருக்கு, சாப்பிட வேண்டியிருக்கு, அப்புறமா நாம சுத்தி பார்க்க போகணும்.
இல்லையா? இப்போ நீ யாருக்கும் பயப்படாத. யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண மேடம் சாப்பாடு மாட்டாங்க. ரெடியா இருக்கு. ஓகே, சரி, நம்ம ரெடி ஆகணும் இல்லையா? என்ன சீக்கிரம். டோங்கரா, போலீஸ் இருக்கு. தப்பிக்க ட்ரை பண்ணாத, ஷூட் பண்ணிடுவேன். என்னாச்சு சார்? கீழே இருங்க. உள்ள என்ன? தண்ணி டேங்கர்ல தண்ணி இல்லாம வேற என்ன சார் இருக்கும்? என்ன சொன்ன? தண்ணி டேங்கர்ல தண்ணி தான் இருக்குமா? ம்? இந்த தண்ணி டேங்கர்ல என்ன இருக்குன்னு நானும் பார்த்தேன். ஸ்ரீவத்சவ் சார், கேபின் செக் பண்ணு. ஓகே சார். ஏய், கீழே இருங்க. சார் வண்டியில ஒண்ணு இல்லைன்னு சொல்றான்ல சார். இறங்குன்றல்ல. சார் உள்ள கேபின்ல எதுவுமே இல்ல சார். வாடா, பின்னாடி வாடா. ஸ்ரீவத்சவ் சார். இவங்க ரெண்டு பேரையும் வண்டியில ஏத்து. ஓகே சார். சார் டயர் பஞ்சர் சார். எப்படி தண்ணிக்குள்ள இது வந்துச்சு? ஏதாவது கிடைச்சதா சார்? உருளைக்கிழங்கு கிடைச்சது ஸ்ரீவத்சவ். தண்ணி டேங்கர்ல உருளைக்கிழங்கு.
ஆ அதான் எப்படி வந்ததுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டூவர்ட் சார். தண்ணி டேங்கர்ல உருளைக்கிழங்கு. Oh my God. Hey, Roy. Excuse me, sir. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். 40 லட்சம் ரூபாய் ஹெராயின் பிடிபட்டிருக்கு சார். எவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட். அதோட பெரிய உருளைக்கிழங்குகள்ல ஹெராயினை கடத்திருக்காங்க. ஏன்னா இதுல தான் யாருக்கும் சந்தேகம் வராது. யூ see பரத், இவங்களுக்கு பிடிபட்டா கூட கவலையே இல்லை போல இருக்கு. சார் இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சார். டிரைவர், கிளீனர் இந்த 2 பேரும் அவங்களோட கேரியர்ஸ். தே ஆர் ஜஸ்ட் தேர் ஃப்ரண்ட் மேன். அவங்கள பலிகடா மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் ஆக்சுவலா பிரெயின் வேற யாருதோ, மாஸ்டர் மைண்ட் வேற யாருதோ. இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க பாஸ் இருக்கானே, அவன் ஏதோ ஒரு சேஃபான இடத்துல மறைஞ்சிருக்கான் சார். I think you are right, Bharat. இந்த தடவை நாம போட்ட பிளான் லீக் ஆயிடுச்சு. சார் நாம பேசிட்டு இருந்தது ஒருவேளை யாராவது ஒட்டு கேட்டிருக்காங்களா? இல்ல அப்படின்னா இந்த ரூம்ல எங்கேயாவது டிரான்ஸ்மிட்டர் பிளான் பண்ணிருக்காங்களா? இருக்கலாம். ப்ளீஸ் செக். ஆல் ரைட் ஸ்டூவர்ட் சார். சார் செக் பண்ணு. ஓகே சார். சார் இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இந்த ரூம் ஃபுல்லா சவுண்ட் ப்ரூஃப் ஆச்சு. நாம பேசுறது வெளியே கேட்கறதுக்கு சான்ஸே இல்ல. கடத்தல்காரங்க யூஸ் பண்ற எல்லா வண்டிகளுமே திருடப்பட்டதா தான் இருக்கு. அதோட அந்த நம்பர் பிளேட்ஸ் இருக்கு, அது கூட டூப்ளிகேட்டா தான் இருக்கு. சார் அதை கூட செக் பண்ணிட்டேன் சார். அந்த டேங்கரோட நம்பர்ல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனுமே கிடையாது.
ஸ்ரீவத்சன் நீ ஒன்று பண்ணு. நம்மளோட ஸ்பெஷல் இன்ஃபார்மர் இருக்கார்ல மிஸ்டர் அஸ்லாம், அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு. டிரைவரும் கிளீனரும் செத்து போனாங்களே, அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் அட்ரஸையும் கேளு. ஓகே சார். சார் இந்த ரூம் சென்ட்ரலைஸ்டு ஏசியா இருக்கிறதுனால ஃபோனில் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ லேண்ட்லைன்ல இருந்து ட்ரை பண்ணு. சார் அவர் லேண்ட்லைன் எடுக்க மாட்டார். ஏன்? அவர்கிட்ட காலர் ஐடி இருக்கு, அதுல அவர் நம்பரை பார்ப்பாரு. என் நம்பரையும் ஸ்ரீவத்சன் நம்பரையும் தவிர அவர் வேற எந்த நம்பரையும் அட்டன் பண்ண மாட்டார். சார் ஒரு நிமிஷம், நான் வெளியே போய் ட்ரை பண்றேன், நிச்சயம் சிக்னல் கிடைக்கும். அந்த நம்பர் பிஸியா இருக்கு போல இருக்கு. அவர் மொபைல்ல ட்ரை பண்ண சொல்லுங்க. மொபைல்ல ட்ரை பண்ண ஒரு வேளை கிடைப்பாரா? ஸ்ரீவத்சன் மொபைல்ல ட்ரை பண்ணு. மொபைல் ஸ்ரீவத்சன் இத பாரு, மொபைல் மொபைல். நான் ஸ்ரீவத்சன் பேசுறேன். ஓகே ஓகே. சார் செத்து போன 2 பேரை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியலையா? ஸ்ரீவத்சன், நான் உனக்கு கண்ணாடி வழியா சொல்லிட்டு இருந்தேனே, அது புரிஞ்சுதா? எஸ் சார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட நம்பர் பிஸின்னு நீங்க மொபைல்ல ட்ரை பண்ண சொன்னீங்க. கரெக்ட் தானே சார்? ஐ சி. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐ சி. எனக்கு புரிஞ்சிருச்சு. பரத், இப்போ உனக்கு என்ன புரிஞ்சது? நேத்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா சார்? இன்னைக்கு மார்னிங் அவங்களோட கன்சைன்மெண்ட் வரப்போகுது, பாம்பேக்கு வரப்போகுது. நீங்க ஆனா அதுக்குள்ள பிளான சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ட்ரக்குக்கு பதிலா அந்த கன்சைன்மெண்ட் வாட்டர் டேங்கர்ல வந்திருக்கு, அதுவும் ராத்திரியே. அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பேசினது தெரிஞ்சிருக்கு. ஆனா நான் இப்ப சொன்னேன், என்னால காலையில வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு. அது வெளியே லீக் ஆகல, இல்லைன்னா அவங்க டேங்கரை ராத்திரில அனுப்பியிருக்க மாட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது, நீங்க பேசுற விஷயம் வெளியில போகுது, நீங்க பேசுறது மட்டும். ஐம் ஷூர் சார், இப்ப நம்மளை ஏமாத்தத்துக்காக புது வழி ஏதாவது தேடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப சிட்டி போலீஸ் அலர்ட்டா இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் எப்படியும் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். நான் இந்த ஆபரேஷனை ராத்திரியே பண்ணி முடிச்சிடறேன், அதுவும் தனியாவே. எனக்கு ஒன்றும் புரியல. சார், நீங்க எப்பவுமே இங்க தானே உட்காந்துருப்பீங்க. இதை பாருங்க சார், நீங்க உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா கண்ணாடி பேனல் இருக்கு. இந்த கண்ணாடிக்கு எதிராக ஒரு பில்டிங் இருக்கு.
ஐ எம் குவைட் ஷூர் சார். அந்த பில்டிங்ல நிச்சயமா யாரோ இருக்காங்க. லிப் ரீடிங்ல மாஸ்டர். அவங்க உங்க உதட்டோட அசைவை பார்த்து நீங்க பேசுறத புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டா நின்னுக்கிட்டு என்னால நாளைக்கு காலையில வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொன்னனே, அப்போ அவங்க பக்கம் என் முதுகு இருந்தது. நான் உங்ககிட்ட சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கரெக்ட்? ஐ திங்க் பரத் யூ ஆர் ரைட். சியோ சார். சார். சீக்கிரம் பைனாக்குலர் கொண்டு வா. லாங் வியூ. ஓகே சார். சார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்டோட ஆப்போனன்ட் அந்த பில்டிங்ல தான் கண்டிப்பா மறைஞ்சிருக்கும். அதோ சரி, அந்த பில்டிங்ல தான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மேடம் பிஸ்டல். ஐயோ புடிங்க, யாராவது புடிங்க. பிடிங்க பிடிங்க அவளை பிடிங்க. ஏய் நில்லு. ஏய் நில்லு. பிடிங்க பிடிங்க அவளை. ஏய் நில்லு. ஏய் பிடிங்க அவளை. ஏய் போடாத. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லு. சொல்றேன் நில்லு. ஏய் ஏய் கிட்ட வராதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். யாரும் கிட்ட வராதீங்க. ஐ வில் ஷூட். ஸ்டாப். ஸ்டாப். ரிவால்வரை கீழே போடுங்க, இல்லைன்னா இவளை ஷூட் பண்ணிடுவேன். சிவச்சோ. கம் ஆன், கீழே போடுங்க. ரிவால்வரை கீழே போடுங்க. வேண்டாம், அந்த பொண்ணு ஒண்ணும் செஞ்சிடாத. I said put your gun down. ஓகே ஓகே ஓகே. கனக்கு. ஓகே ஓகே. Hands up. ஓகே. Hands up. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Don't move. Don't move. Hands up. ஓ ஓகே. Don't move. ரிலாக்ஸ் Don't ரிலாக்ஸ். move. Come on, move. Move. ஹலோ நாசியா. டோங்கரா, இன்ஸ்பெக்டர் பரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. What? அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டான். நான் எப்படியே கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டேன். My God. என்னாச்சு டோங்கரா?
வெயிட் a minute. நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்ப வெளியே சேஃபா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் பரத் எந்த நேரமும் அங்க வரலாம். நீங்க இப்பவே சரக்கோட அங்கிருந்து போயிடுங்க. ஓகே, நாம மொபைல்ல பேசிக்கலாம். ஓகே, பாய். என்னாச்சுன்னு சொல்லிடுங்க. போலீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நாம இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும். ஹரி அப். போதும். எப்படியோ உங்களோட நாடகம் முடிவுக்கு வந்துருச்சு இல்ல கேஷவ் சாவ்லா அப்படிங்கிற கஜேந்திர சிங் டோங்கரா. ஆனா ட்ரக் ஸ்மக்லிங் பிசினஸ்ல தினம் ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிற உங்களோட மூளையை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் மிஸ்டர் சிங். நீட்டா அப்படிங்கிற நாசியா, இவங்களை நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பிளான் பண்ணீங்கல்ல, ஏன்னா இவங்க லிப் ரீடிங்ல மாஸ்டர். இவங்க உங்களுக்கு போன் பண்ணும்போது ஏன் பாதுகாப்புல தான் இருந்தாங்க. இந்த பரத் கிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியும்? எத்தனை வருஷமா சட்டத்தோட கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்தேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க கேஷவ் சாவ்லாங்கிற கஜேந்திர சிங் டோங்கரா, உங்களை மாதிரி குற்றவாளி 100 மடங்கு திங்க் பண்ணா அங்க இன்ஸ்பெக்டர் பரத் 1000 மடங்கு திங்க் பண்ணுவான். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.